அப்படிலாம் கிடையாது. அவங்க உணர்வு, அவங்கவுங்க கட்சிக்குள்ள கோட்பாடு, ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நாங்களும் அங்கேயே ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்கோம், கள்ளக்குறிச்சியில கண்டிச்சிருக்கோம். இதை யாரும் நியாயப்படுத்த முடியும்? முதலமைச்சர் அதை நியாயப்படுத்தலையே. தவறு யாரு செய்திருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படும் தானே சொல்றாரு. இல்ல நான் காவல்துறையை பொறுப்பு வச்சிருக்கேன், எங்களுடைய காவல்துறை அதிகாரிகள் தவறு செய்யலன்னா சொன்னாரு. ஆனா இது தவறு செய்யலன்னு சொல்லி இருக்கவங்க சட்டமன்றத்தில் தங்கமணி அவர்கள் கலால் அமைச்சராக இருக்கும் பொழுது சட்டப்பேரவையில் என்ன பேசியிருக்காரு? இன்பசேகரன் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கேள்வி எழுப்புறார். என்னோட தொகுதியில 4 பேர் விஷசாராயத்தை அருந்தி இறந்து விட்டாங்க. சட்டப்பேரவையில சொல்றாரு அது விஷசாராயம் இல்ல, எங்கேயோ ஒரு கம்பெனியில வேலை செஞ்சான், எதையோ எடுத்து குடிச்சா இறந்து போயிட்டாங்க. கடைசியில போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எல்லாம் என்ன வந்துச்சு? 4 பேரும் விஷச்சாராயம் அருந்தி இறந்தார்கள். பட் இது மாதிரிலாம் யாரும் இந்த ஆட்சியிலேயோ இந்த அரசியலையோ நாங்க ஒத்துக்கொள்ள மாட்டோம், ஓடி உலையில அணுகுறாங்க. தவறு நடந்திருக்கு, அதை எப்படி இனிமே நடக்காம பாத்துக்கணும்ன்றத ஒரு அணுகுமுறை இருக்கு. எல்லாத்தையுமே அரசியலாக்கணுமா எப்படி? அப்புறம் நடவடிக்கை எடுக்கலாம் பரவாயில்ல, இது நான் நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாது. நாங்களும் போராட்டத்தை அறிவிப்போம், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாங்களும் போராட்டம் பண்ணுவோம். ஜனநாயக சக்திகள் எல்லோரும் ஒன்றிணைந்து தான் இதை எதிர்க்க வேண்டும், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா என்னங்க, நேத்திக்கு முந்தாவது நாள் தான் நாங்க போயிட்டு வந்தோம். நேத்திக்கு ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொடுத்து வாதம் பண்ணி இருக்கிறோம். இன்னைக்கு மாஞ்சோலை ஒத்திவைப்பு தீர்மானத்துக்கு கொடுத்திருக்கிறோம். இந்த ப்ராசஸ்ல இருக்கு. இன்னும் ஒரு மணி நேரங்கள்ல தலைவரோட கலந்து யோசிச்சு அறிவிப்போம். அதுல மாற்று நேற்று நீட்டு தேர்வை பத்தி, நீட்டு தேர்வுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கோம். நான் என்ன சொல்றேன், ஒரு ஜனநாயக சக்திகளுக்கும் தன்னுடைய கடமை இருக்கு. இப்படிப்பட்ட அவமானங்கள் இனி வரும் காலையில் நடக்கக்கூடாது. யாரும் இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நேற்று முதலமைச்சர் உருக்கமா சொல்லியிருக்காரு, நடவடிக்கை எடுக்கப்படும், இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும், அது எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் சட்டத்தை நிறுத்தப்படுவார். அதுக்கு மேல என்ன பதில் வேணும்? அவரே வேதனையோட தானே சொல்லியிருக்காரு. காவல்துறை காவிமயமாக்கிறதை எப்படி அனுமதிக்க முடியும்? அதெல்லாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. ரைட், தேங்க்யூ. பாஜக ஆட்சியில கடந்த 10 ஆண்டுகளாக எல்லாமே முறைகேடுகள் தான். முறைகேடு இல்லாம ஜனநாயக ரீதியாக எதுவும் நடக்கிறது இல்லை. அதுல இது ஒன்று. தேங்க்யூ.